கச்சத்தீவை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கச்சத்தீவை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கச்சத்தீவை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் விரிவான விவரங்கள் என்ன? தமிழ்நாடு மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிரந்தரமாக பாதுகாக்கக்கூடிய வகையில இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை விரைவில் மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இலங்கை அரசுடன் பேசி அந்த நாட்டு சிறையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பாகிஸ்தான் வளைகுடா பகுதியில் வாழக்கூடிய இந்திய மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் கச்சத்தீவை திரும்ப பெறுவது தொடர்பாக 2/4/2025 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். 1997ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட இந்தியா இலங்கை ஒப்பந்தம், அதாவது கச்சத்தீவு ஒப்பந்தம் தான் நீதிக்கும் இந்த பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாடு அரசு உறுதியுடன் எதிர்த்து வந்துள்ளதையும் 1974ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்ததை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது கடுமையாக எதிர்த்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் 1974 அன்று மத்திய அரசு கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் மாநில அரசினுடைய எந்தவித இசைவுமின்றி கையெழுத்திட்ட பிறகு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் உடனடியாக மறுநாளே, அதாவது 29/6/1974 அன்று தலைமைச் செயலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி அன்றைய தினமே அப்போதைய இந்திய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கச்சத்தீவு பிரச்சனையில மத்திய அரசினுடைய முடிவை வன்மையாக எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில 21/8/1974 அன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும், நமது மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பாதுகாக்க கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்ற நிலையான கோரிக்கையை வலியுறுத்தி 1991, 2013, 2014 ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டப்பேரவை இதேபோன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதாலும் அவருடைய படகுகள் பெருமளவில் பறிமுதல் செய்யப்படுவதாலும் கடலோர மீனவர்கள் சமுதாயத்தினருடைய வாழ்க்கை மிகுந்த கவலையிலும் துயரத்திலும் இருக்கக்கூடிய நிலையில பறிமுதல் செய்யப்பட்ட அவருடைய படகுகளையும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் நிலையாக இருப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில அவர் மீட்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் அவர்களுடன் 2021 ஜூன் மாதம் அன்று நடைபெற்ற முதல் சந்திப்பின் போது இந்த பிரச்சனையை அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசினுடைய முந்தைய கோரிக்கைகளை அடுத்தடுத்த சந்திப்பின் போதும் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவது மற்றும் தாக்கப்படுவது குறித்து 2021ஆம் ஆண்டு முதலே வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் பல முறை கடிதம் எழுதியிருப்பதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2024ஆம் ஆண்டில் 530 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 2025ஆம் ஆண்டு முதல் இந்த 3 மாதங்கள்ல 147 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், நம்முடைய மீனவர்களுடைய அதிகபட்ச சிறை தண்டனையையும் பெருந்தொகையான அபராதமும் விதிக்கப்படுவதாக அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஏலத்திற்கு விடப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இலங்கையினுடைய இத்தகைய தீவிரமான நடவடிக்கைகள் நம்முடைய மீனவர்களுடைய வறுமையினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய அவர்களை நிலைக்குலைய செய்திருக்கிறது என்றும், இந்த பிரச்சனையில நிரந்தர தீர்வு காண்பதற்கு ஒரே வழி கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்ற தொடர் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துவதுதான் என்று முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை உடனடியாக மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும், அரசுமுறை பயணமாக இலங்கை செல்லக்கூடிய பிரதமர் இலங்கை அரசுடன் பேசி அந்த நாட்டு சிறையில் வாடக்கூடிய நம்முடைய மீனவர்களையும் அவருடைய படகுகளையும் மீட்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவா.